குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? நான் சொன்னேன், தெரிஞ்சிருக்கிட்ட அவர் ஒரு பொண்ணு விரும்புறாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, பரவாயில்லப்பா நீ கண்டுபிடிச்சிருக்க, குணசாலியான ஸ்திரீயை நீ கண்டுபிடிச்சிருக்க, பரவாயில்ல. நாங்கெல்லாம் அப்படி கிடையாது, வீட்டுல பார்த்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி விட்டாங்க, நான் கண்டுபிடிக்க முடியல, நீ யாவது கண்டுபிடிச்சிருக்க. இன்னைக்கு நிறைய பேர் அவங்களே கண்டுபிடிச்சிக்கிறாங்க. குணசாலி ஸ்திரீ எல்லாம் வந்து வீட்டுல வந்து யாரும் பார்க்க தேவை, நாங்களே என்ன பண்றோம், நாங்களே கண்டுபிடிச்சிடறோம் சொல்லி கண்டுபிடிச்சிக்கிறாங்க வந்து. அதான் சொல்றாரு இங்க, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யாரு? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது? தெரியுமா? நம்ம மூஞ்சி பார்த்த உடனே சொல்லு, நல்லாதான் பேசுவாங்க, அப்படி குறைஞ்சி பேசுவாங்க, அழகா பேசுவாங்க கல்யாணம் முன்னாடி. அது மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியாது, குணசாலி நம்ம நினைப்போம். ஆனா அப்படி நினைக்கிற அந்த கண்டுபிடிப்பானே அவன் யார் தெரியுமா? வந்து யாரா வந்து முத்து வந்து சொல்லுவானே, கடல்ல குச்சி முத்து எடுத்தான், பெரிய பெரிய சாகசம் அதெல்லாம் அப்பெல்லாம் வந்து முத்து எடுத்தாவே. அது மாதிரி கடல்ல குதிச்சு முத்து எடுக்கிறதுக்கு மேலாகவா இது? அப்படின்னு என்ன அர்த்தம்னா வந்து முத்து கூட நம்ம என்ன பண்ண எடுத்துலாம் போயிட்டு, குணசாலியான ஸ்திரீயை வந்து கண்டுபிடிப்பு அவ்வளவு கஷ்டமா, அவ்வளவு கஷ்டம். அப்படி லைஃப்ல அது மாதிரி கட்சி வச்சுக்க குணசாலியான மனைவி, லைஃபே வேற மாதிரி இருக்கும் வந்து. எதுவுமே இருக்காது வீட்டுல, ஆனாலும் அவன் லைஃப் சந்தோஷமா இருப்பான், காலம் ஃபுல்லா சந்தோஷமா இருப்பான். குணசாலி சரி சொல்லாத வந்து இருக்கோ இல்லையோ, காலம் ஃபுல்லா சந்தோஷமா வாழ்வாங்க அவங்க வந்து. அது இப்ப படிங்க கீழே 30 பாருங்க, 29 பாருங்க. அநேக பெண்கள் பார்த்திருக்கேன் நானு, உண்டு அதுக்கு மேற்பட்டலமா நீ வந்து. ஓ சொல்லுவாங்க பாத்தீங்களா வந்து வீட்டுல, இப்ப நான் இருக்கேன், நான் பிரசங்கம் பண்ண போது யாருக்கு நான் வந்து மத்தவங்க சொல்ல தேவையில்லை, என்ன பார்த்தா சொல்லுவேன் நான் வந்து. அதுதான் கரெக்டா இருக்கும் எனக்கு வந்து. யாருமே பிரசங்கம் கேட்கறவங்க வந்து அவங்க ஃபேமிலி தான் பேசுவாங்க வந்து. இப்போ வீட்டுல வந்து சிக்கன் பண்றாங்க எங்க ஒய்ஃப், இப்போ நான் சொல்றேன், நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கேம்மா, நல்லா இருக்கு சிக்கன், எல்லாத்தையும் சூப்பரா தான் இருக்கு, ஆனா அதை காட்டிலும் இது இன்னும் சூப்பரா இருக்கு அப்படி சொல்லணும். எத்தனையோ பெண்கள் பார்த்திருக்கேன், அவ எல்லாரும் காட்டிலும் நீ குணசாலி. யார் சொல்லணும் அது? கணவன் மனைவியை பார்த்து சொல்லணும். அல்லேலூயா. கணவன் சொல்லணும், எங்க அம்மா சொன்னாங்களே, எங்க அப்பா, அதெல்லாம் கிடையாதுங்க. எத்தனையோ பெண்கள் பூமியில நம்ம பாக்குறோம், ஒவ்வொரு வீட்டுல பாக்குறோம், எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் எதோ பண்றாங்கம்மா, எல்லாரும் குணசாலித்தம்மா, ஆனா அதுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டு யாரு? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டு பிள்ளைங்க எப்பவுமே உயர்ந்துதான் இருக்கணும். அவங்கள போலவே ஆகக்கூடாது, நம்ம வந்து அவங்கள போலவே ஆகக்கூடாது. அன்னைக்கு சொன்னோம் இல்லையா வந்து, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவனு கஷ்டம் தான், அதை கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்க லைஃப்ல அவன் லைஃப் எல்லாம் சந்தோஷம் தான். ரெண்டாவது, தன் புருஷன் சொல்லணும் மனைவியை பார்த்து, எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேம்மா, உன்ன மாதிரி நானு பார்த்தது கிடையாது. இதுல எல்லாம் சொல்றேன், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அட்ஜஸ்ட் பண்றது, எல்லாமே. எத்தனையோ பேர் எல்லாரும் வந்து இருக்காங்க, அது எல்லாரும் காட்டிலும் நீ அப்படி கிடையாது, எல்லாரும் காட்டிலும் நீ மேற்பட்டவன். நான் எப்போ அதை விரும்புவேன் வந்து, எல்லாரும் நீ எல்லாரும் கிடையாது. இப்போ நான் எப்போ சொல்லுவேன் கீர்த்தி கிட்ட, எத்தனையோ பேர் இருக்காங்க உங்க ஃபேமிலியில வந்து, எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இல்லை. உனக்கு ஆண்டு அந்த பாஸ்டம்மா, நீ ஒரு பாஸ்டர், செச்சி ஒரு பாஸ்டம்மா, நீ வந்து ஒரு ஊழியக்காரம்மா, அந்த போஸ்டிங் வந்து யார் கொடுத்தாங்க உனக்கு? தேவன் தான் கொடுத்தாரு. நீ அவங்க எல்லாரும் காட்டி நீ மேற்பட்டவள். எல்லாரும் வேலைக்கு போனாலும் சம்பாதிச்சாலும் எனக்கா ஜெபம் பண்றியா கீர்த்தி அனுவாங்க. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் என்ன செய்திருக்காரு? நம்ம கொடுத்துக்காரு. மேற்பட்டவள், எல்லாரையும் காட்டு நம்ம என்ன செய்யணுமா வந்து, நீ மேற்பட்டவள் என்று சொல்லி இங்க அதான் சொல்றாரு, சாலோமோன் சொல்றாரு, எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேமா, ஆனாலும் எல்லாத்தையும் காட்டு நீ மேற்பட்டவள் என்று சொல்லி புருஷன் அவளை என்ன பண்றாரு? புகழ்கிறாள். என்ன செய்யணுமா வந்து? புகழ்கிறாள். ஒரு கணவன் என்ன செய்யணுமா வந்து, மனைவியை பார்த்து புகழணும். அவர் புகழ்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும்? அவங்கள சந்தோஷப்படும். கணவனுடைய சந்தோஷமா இருந்தாதான் அவர் புகழ்ச்சி ஒரு வாயில என்ன வரும் வந்து, அந்த புகழ்ச்சி வரும் வந்து.
அப்போ ஒவ்வொரு வீட்டிலும் மனைவிங்க எப்படி இருக்கன்னா சொல்றாரு, இங்க சாலமோன் சொல்றாரு, நான் வந்து குணசாலியா இருக்கணும். அவ சொல்லணும், எல்லாரும் காட்டலமா நீ எனக்கு மேற்பட்டவள், எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் காட்டல நீதான் எனக்கு வந்து எல்லாத்திலும் மேற்பட்டவள் என்று கணவன் அவளை புகழ் வேண்டும்.